பேசிவ் இன்கம்மை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து க்ரோத் ஓரியன்டாக இருக்கணும், இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும், ரிஸ்க் வைஸும் வந்து நம்ம வந்து கான்சன்ட்ரேட் பண்ணணும், லிக்விடிட்டியும் இருக்கணும். பேசிவ் இன்கம் கிரியேட் பண்ணுறப்போ வந்து இன்வெஸ்டர்ஸ் பண்ணுற பெரிய மிஸ்டேக்ஸ் அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம்னா, பேசிவ் இன்கம்மை உடனடியாக எதிர்பார்க்கிறது. முதல்ல வந்து அதை பில் பண்ணணும், அதுக்கு ஒரு காலம் கொடுக்கணும், அதுக்கப்புறம் தான் அதிலிருந்து நம்ம ரிட்டர்ன்ஸை வந்து எதிர்பார்க்க முடியும். ஸோ இது வந்து ஒரு மேஜர் ப்ராப்ளமாக நாங்கள் வந்து பார்க்குறோம். பட் அதுலேயுமே ஒரு ப்ராப்ளம் என்னென்னா, டிவிடெண்ட் ஈல்டை வந்து நம்ம ஒரு கம்பெனிலையோ இல்லை 2 கம்பெனிலையோ இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பொதுவாக நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, டிவிடெண்ட் ஈல்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னு நிறைய கேட்டகரிஸ் இருக்குது. அதில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது மூலிமா நம்ம டைவர்சிஃபை பண்ணலாம். மந்த்லி 50,000 அப்படின்னா வருஷத்துக்கு 6 லட்ச ரூபா, கரெக்டுங்களா? வருஷத்துக்கு 6 லட்ச ரூபா எனக்கு வேணும் அப்படின்னா, சிம்பிளான ஒரு தம் ரூல் வச்சு நம்ம எடுத்தோம் அப்படின்னா 85 லட்சத்துலேருந்து 1 கோடி ரூபா நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம்னா இயர்லி 6 lakhs rupees நம்ம வந்து எடுக்கலாம். ஃபியூச்சரில் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் எல்லாம் ஃபாலோ ஆகிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அக்ரெசிவ் பாண்ட் ஃபண்ட்ஸ் வந்து நமக்கு நல்லா சப்போர்ட்டிவாக இருக்கும். ஏன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் ஃபாலோ ஆகிறப்போ பாண்டோட ப்ரைஸஸ் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகும் மார்க்கெட்டில், அது நமக்கு சப்போர்ட் பண்ணோம். ஹைப்ரிட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், டெட் அண்ட் ஈக்விட்டி காம்பினேஷன்ஸில் இருக்கிறது வந்து நமக்கு நல்லாவே ஒர்க் அவுட் ஆகும். அதே மாதிரி மல்டி அசட் கிளாஸஸ். வணக்கம் சார். வணக்கம் மேடம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கீங்க, சூப்பர். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். சார், இப்போ பாசிவ் இன்கம் எடுத்துட்டோம் அப்படின்னா, பாசிவ் இன்கம் நம்ம கிரியேட் பண்ணணும், பில் பண்ணணும் அப்படின்னா, சேஃப்டியாக இருக்கட்டும், ரிட்டர்ன்ஸாக இருக்கட்டும், லிக்விடிட்டியாக இருக்கட்டும், இந்த மூணுக்கும் பெஸ்ட் பேலன்ஸ் தரக்கூடிய ஆப்ஷன்னா எது சார்? இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்னா எது சார்? பேசிவ் இன்கம்மை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து க்ரோத் ஓரியன்டாக இருக்கணும், இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும், ரிஸ்க் வைஸும் வந்து நம்ம வந்து கான்சன்ட்ரேட் பண்ணணும், லிக்விடிட்டியும் இருக்கணும். ஸோ இந்த பேராமீட்டர்ஸ்லாம் நம்ம வச்சு பார்த்தோம் அப்படின்னா, மார்க்கெட்டில் வந்து இன்றைக்கி மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது மூலிமா நீங்கள் ஒரு பேசிவ் இன்கம் வந்து கிரியேட் பண்ணுறதுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. சார், அதே மாதிரி இப்போது இந்தியாவை பொறுத்தவரையும் மந்த்லி இன்கம்மை முழுமையாக பேசிவ் இன்கமாக மாற்ற முடியுமா சார்? இல்லை அது உண்மையிலேயே எவ்வளோ ப்ராக்டிக்கலான ஒரு விஷயம்? இது கண்டிப்பாக மாற்ற முடியும். இதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருக்குது. பட் இதுக்கு வந்து ஒரு கிளியர் பிளான் ஒன்று நம்ம கிரியேட் பண்ணணும். பண்ணால் தான் நம்மளால் இதை வந்து ஓவர் கம் பண்ணி வெளில வர முடியும். சார், இப்போ என்கிட்ட வந்து ஒரு 10 lakhs இருந்துச்சு அப்படின்னா, பேசிவ் இன்கம்காக முதல்ல எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை நான் சூஸ் பண்ணணும் சார்? அது என்ன ரீசன்னால நான் சூஸ் பண்ணணும்? சரி, ஒரு பேசிவ் இன்கம் நம்ம கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னோம்னா, நமக்கு வந்து ரெகுலராக வந்து ஒரு கேஷ் ஃப்ளோ நம்ம எதிர்பார்த்து நம்ம பேசிவ் இன்கமே பண்ண போகிறோம், கரெக்டாக? ஸோ அப்படி இருக்கிறப்ப வந்து நமக்கு லிக்விடிட்டி வந்து முதல் விஷயம். சீக்கிரமாக நமக்கு வந்து பணத்தை எடுக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்கணும் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும். அண்ட் ரிஸ்க்கை வந்து அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும். ரிஸ்க் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்து நாளைக்கு வந்து நமக்கு ப்ராப்ளம் வந்ததுன்னா லிக்விடிட்டி நமக்கு வந்து ப்ராப்ளமாக இருக்கும். அண்ட் க்ரோத் ஓரியன்டாக இருக்கணும். இன்ஃப்ளேஷனை அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரியான க்ரோத் ஓரியன்ட் ப்ராடக்டாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்போ வந்து நம்ம மியூச்சுவல் ஃபண்டில் ஹைப்ரிட் ஃபண்ட்ஸ் வந்து நம்ம செலக்ட் பண்ணலாம். ஓகே சார். அப்போ 10 lakhs இருந்தாலும் நான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸை சூஸ் பண்ணி எனக்கு கரெக்டாக இருக்குமா சார்? கண்டிப்பாக நீங்கள் பண்ணலாம். ஓகே. ஈவன் நீங்கள் வந்து 1 lakhலேருந்து கூட ஸ்டார்ட் பண்ணலாம். பட் 10 lakh அப்படிங்கிறது ஒரு சைஸபிள் அமௌண்ட். அப்போ தான் வந்து நமக்கு ரிட்டர்ன் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். சார், அதே மாதிரி பேசிவ் இன்கம் பில் பண்ணுறப்போ இன்வெஸ்டர்ஸ் அதிகமாக பண்ணுற மிஸ்டேக்ஸ்னால் என்ன பண்ணுவாங்க சார்? சரி, பேசிவ் இன்கம் கிரியேட் பண்ணுறப்போ வந்து இன்வெஸ்டர்ஸ் பண்ணுற பெரிய மிஸ்டேக்ஸ் அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம்னா, பேசிவ் இன்கம்மை உடனடியாக எதிர்பார்க்கிறது. முதல்ல வந்து அதை பில் பண்ணணும், அதுக்கு ஒரு காலம் கொடுக்கணும், அதுக்கப்புறம் தான் அதிலிருந்து நம்ம ரிட்டர்ன்ஸை வந்து எதிர்பார்க்க முடியும். ஸோ இது வந்து ஒரு மேஜர் ப்ராப்ளமாக நாங்கள் வந்து பார்க்குறோம். ரெண்டாவது, பேசிவ் இன்கம் பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஒரு கிளாரிட்டியே இருக்கிறதில்ல. இப்போ நீங்கள் ஏற்கனவே கேட்ட கேள்வியில் சேலரியை ரீப்ளேஸ் பண்ண முடியுமான்னு கேட்குறீங்க. பட் சேலரியை ரீப்ளேஸ் பண்ணாலும் ஃப்யூச்சரில் வந்து இன்ஃப்ளேஷனால் ப்ரைஸஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அதெல்லாம் நம்ம ஓவர் கம் பண்ணுறக்கு நம்ம வந்து இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து கரெக்டாக இருக்குமான்னு பார்க்கணும். ஸோ இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு ஃபினான்ஷியல் கிளாரிட்டி இருக்கணும். நான் எதுக்காக பேசிவ் இன்கம் கிரியேட் பண்ண போகிறேன், எவ்வளோ வருஷத்துக்கு எனக்கு இன்கம் தேவைப்படும், அப்போ நான் எவ்வளோ வருஷத்துக்கு இந்த பில் பண்ணுறதுக்கு எனக்கு டைம் ஆகும், இதெல்லாம் நம்ம ஒரு கிளாரிட்டி கிரியேட் பண்ணோம் அப்படின்னம்னா கண்டிப்பாக ஒரு நல்ல பேசிவ் இன்கம் மாடலை நம்ம கிரியேட் பண்ணலாம். சார், அதே மாதிரி இப்போ இருக்க சிச்சுவேஷனை பார்த்தோம் அப்படின்னா, அந்த ஃபிக்ஸட் இன்கம் ப்ராடக்ட்ஸே ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் வந்து கொடுக்க தான் செய்யுது. ஸோ இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் டிவிடெண்ட் ஸ்டாக்ஸ்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது ஒரு நல்ல ஆப்ஷனா சார்? இப்போது இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இயர் ஆன் இயர் வந்து கம்மியாகிட்டே தான் இருக்குது. முதல்ல ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால் இருந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து இன்றைக்கி இல்லை. இன்றைக்கி இருக்கிற இன்ட்ரெஸ்ட் ரேட் இன்னும் அடுத்த 10 வருஷத்தில் இருக்குமான்னு கேட்டால் இருக்காது. ஒரு க்ரோயிங் கண்ட்ரியில் எப்போவுமே இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் வந்து ஃபாலோ ஆகிட்டு தான் இருக்கும். அதை வந்து நம்ம தவிர்க்கவே முடியாது. ஸோ அந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸில் வந்து நமக்கு டிவிடெண்ட் ஈல்டு ஸ்டாக்ஸ் வந்து நல்லா பெட்டர் இதாக இருக்கும். பட் அதுலேயுமே ஒரு ப்ராப்ளம் என்னென்னா, டிவிடெண்ட் ஈல்டை வந்து நம்ம ஒரு கம்பெனிலையோ இல்லை 2 கம்பெனிலையோ இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பொதுவாக நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, டிவிடெண்ட் ஈல்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னு நிறைய கேட்டகரிஸ் இருக்குது. அதில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது மூலிமா நம்ம டைவர்சிஃபை பண்ணலாம். சார், அதே மாதிரி ஃபாரின்ல இருக்க என்ஆர்ஐ பொறுத்தவரை இந்த ரெகுலர் கேஷ் ஃப்ளோ பெறதுக்கு என்ன மாதிரியான பாசிவ் இன்கம் ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணணும் சார்? என்ஆர்ஐஸ் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பேசிவ் இன்கம் கிரியேஷனுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது இந்தியாவில். அதில் வந்து மியூச்சுவல் ஃபண்ட் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு அவென்யூவாக இருக்கும் நமக்கு.
சார் இப்போ ரெட்ஸா இருக்கட்டும், இன்விட்ஸா இருக்கட்டும், ஸோ இந்தியாவுல நெக்ஸ்ட் ஒரு பாசிவ் இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டியா மாறுமா சார்? கண்டிப்பாக இது வந்து ரொம்ப பாப்புலரிஸ்டிக்கான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அவென்யூவாக வந்துட்டு இருக்கு. இதில் என்னென்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட். நம்ம வந்து ஒரு ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து பல்க் அமௌண்ட் இருக்கணும். ஒரு லம்சம் அமௌண்ட் இருந்தால் தான் நம்ம ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட் பண்ண முடியும். பட் இந்த ஆப்ஷன்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்ககிட்ட ஒரு சின்ன அமௌண்ட்டை வச்சுட்டே நீங்கள் வந்து டைரெக்டாக சென்னையில் இருக்கிற ஒரு மால்லையோ இல்லை பெங்களூரில் இருக்கிற ஒரு ஐடி பார்க்லேயோ கூட நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். இதுதான் வந்து ரிட்ஸ்லேயும் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட்டில் இருக்கிற ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ். பட் இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாமே வந்து சிங்கிள் கம்பெனி கான்சன்ட்ரேஷனாக தான் இருக்கும். நீங்கள் ஒரே கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் நிறைய ஸ்கீம்ஸ் வர ஆரம்பிச்சிருக்கு. அண்ட் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் 2025 ஸ்பெஷலைஸ்டு இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட்ஸ்னு சொல்லிட்டு ஒரு கேட்டகரி வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க செபி. இதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது மூலிமா வந்து நீங்கள் டைவர்சிஃபைடாக உங்களோட ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை வந்து நீங்கள் டைவர்சிஃபைட் பண்ணி நல்ல க்ரோத் எதிர்பார்க்கலாம். சார் அதே மாதிரி இப்போ ரிட்டையர்மெண்ட்டுக்கு ஃபிக்ஸட் டெபாசிட் மட்டும் நம்புறதுக்கு பதிலாக எஸ்டபிள்யூபி மாதிரியான ஸ்ட்ராட்டஜி ஓகேவா இருக்குமா சார்? கண்டிப்பாக இது வந்து ஒரு நல்ல ஆப்ஷனாக தான் இருக்கும் ரிட்டையர்ட் பீப்புளுக்கு. என்ன காரணம் அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் வந்து ஃபாலோ ஆகிட்டே இருக்குது, செலவுகளும் வருஷம் வருஷம் ஜாஸ்தி ஆகிட்டே இருக்குது. அப்போ என்னென்னா இம்பேலன்சிங்காக இருக்கும். நம்ம பேங்க் டெபாசிட்ஸை மட்டும் நம்பி இருந்தோம் அப்படின்னம்னா நம்ம க்ரோத் ஓரியன்டாக ரிஸ்க் அட்ஜஸ்டடாக நமக்கு ஒரு ப்ராடக்ட் வேணும் அப்படிங்கிறப்போ மியூச்சுவல் ஃபண்ட் எஸ்டபிள்யூபிஸ் வந்து நல்ல ஆப்ஷனாக இருக்கும் எல்லாத்துக்குமே. சார் இப்போ மந்த்லி 50,000 பாசிவ் இன்கம் வரணும் அப்படின்னா இப்போ இருக்க சிச்சுவேஷனில் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் வந்து தேவைப்படும் சார்? மந்த்லி 50,000 அப்படின்னா வருஷத்துக்கு 6 லட்ச ரூபா. கரெக்டுங்களா? வருஷத்துக்கு 6 லட்ச ரூபா எனக்கு வேணும் அப்படின்னா சிம்பிளான ஒரு தம் ரூல் வச்சு நம்ம எடுத்தோம் அப்படின்னா 85 லட்சத்துலேருந்து 1 கோடி ரூபா நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம்னா இயர்லி 6 lakhs rupees நம்ம வந்து எடுக்கலாம். பட் நீங்கள் இந்த கொஸ்டின் வந்து எதை மீன் பண்ணி கேட்குறீங்கன்னு எனக்கு தெரியல. வெறும் 50,000 ரூபா மட்டும் அப்படிங்கிறது. பட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு கிளாரிட்டி பிளான் ஒன்று கிரியேட் பண்ணீங்க அப்படின்னா காலப்போக்கில் இன்ஃப்ளேஷனை அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு இந்த 50,000 மந்த்லி இன்க்ரீஸ் பண்ணுறக்கும் நமக்கு சான்சஸ் இருக்கும். அதுக்கான ரோட் மேப்பை நம்ம கிரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா 10 வருஷம் கழிச்சு 50,000ங்கிறது வந்து நீங்கள் வந்து 70,000 கூட கன்வெர்ட் பண்ணலாம். உங்களோட இன்ஃப்ளேஷனுக்கு தகுந்த மாதிரி இதை அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஸோ இதுக்கு ஒரு கிளாரிட்டியான பிளான் தேவை. ஒரு நல்ல பிளானை கிரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னம்னா ஃபியூச்சர் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஓவர் கம் பண்ணி நம்ம கொண்டு வரலாம். சார் அதே மாதிரி இப்போ ஃபியூச்சரில் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு கம்மியாகுது அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சு அப்படின்னா எந்த பாசிவ் இன்கம் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷனை அதிகமாக ரொம்பவே வந்து பெனிஃபிட்டாக இருக்கும் சார்? ஃபியூச்சரில் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் எல்லாம் ஃபாலோ ஆகிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா அக்ரஸிவ் பாண்ட் ஃபண்ட்ஸ் வந்து நமக்கு நல்லா சப்போர்ட்டிவாக இருக்கும். ஏன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் ஃபாலோ ஆகிறப்போ பாண்டோட ப்ரைஸஸ் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகும் மார்க்கெட்டில். அது நமக்கு சப்போர்ட் பண்ணோம். ஹைப்ரிட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் டெட் அண்ட் ஈக்விட்டி காம்பினேஷன்ஸில் இருக்கிறது வந்து நமக்கு நல்லாவே ஒர்க் அவுட் ஆகும். அதே மாதிரி மல்டி அசட் கிளாஸஸ் டெட், ஈக்விட்டி, கமாடிட்டிஸ், கோல்டு அண்ட் சில்வர் இதெல்லாம் வந்து கம்பைனாக இருக்கிற ஒரு கேட்டகரியில் வந்து இன்வெஸ்ட் பண்ணோம்னா இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் ஃபாலோ ஆகிறதுலேருந்து நம்ம ஓவர் கம் பண்ணி வரலாம். சரி இப்போ இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பாசிவ் இன்கம் பற்றி பேசிட்டு இருந்தோம். ஸோ பாசிவ் இன்கம் அப்படின்னா என்ன? ஸோ ஆக்டிவ் இன்கம் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. ஸோ இது ரெண்டுக்கும் என்ன மாதிரியான டிஃப்ரென்ஸ் இருக்குது சார்? நல்ல கேள்வி. இப்போ பாசிவ் இன்கம் ஆக்டிவ் இன்கம்க்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா நீங்கள் காலையில் ஆஃபீஸ்க்கு வரீங்க, வந்து 8 மணி நேரமோ 10 மணி நேரமோ இங்கே ஒர்க் பண்ணுறீங்க, உங்களோட எஃபர்ட்ஸ் எல்லாமே போடுறீங்க, அதுக்கு பிரதிபலனாக உங்களுக்கு ஒரு அமௌண்ட் கிடைக்குது சேலரி அப்படிங்கிற பேரில். கரெக்டாக? தட் இஸ் கால் ஆக்டிவ் இன்கம். பாசிவ் இன்கம்ங்கிறது என்னோடய எஃபோர்ட்டே எதுவும் இல்லாமல் என்னோடய இன்வெஸ்ட்மெண்ட் அதுவே தன்னைத்தானே பார்த்துக்கிட்டு க்ரோ ஆகி அதிலிருந்து ஒரு இன்கம்மை ஜென்ரேட் பண்ணுறது தான் வந்து பாசிவ் இன்கம். சரி இப்போ நார்மலாகவே வந்து நான் பாசிவ் இன்கம் நான் வந்து பில்ட் பண்ணணும், கிரியேட் பண்ணணும் அப்படின்னா நான் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ஃபேஸ் பண்ணணும், என்ன மாதிரி சேலஞ்சஸ்லாம் இருக்கும் சார் இதில்? சேலஞ்சஸ் அப்படிங்கிறதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேசிக்காக நமக்கு ஒரு ஃபினான்ஷியல் கிளாரிட்டி வேணும். இப்போ நீங்கள் ஒரு பாசிவ் இன்கம் கிரியேட் பண்ணணும்னு வில்லிங்காக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்போ இருந்து பாசிவ் இன்கம் கிரியேட் ஆகணும் அப்படிங்கிற கிளாரிட்டி இருக்கணும். ஸோ இப்போ நான் உங்களை கேட்குறேன், எத்தனை வருஷம் கழிச்சு உங்களுக்கு ஒரு பாசிவ் இன்கம் வேணும்? ஸோ நெக்ஸ்ட் ஒரு 5 இயர்ஸ்லேருந்து அப்படின்னா 5 இயர்ஸுக்கு அப்புறம் எவ்வளோ தேவைப்படும், எவ்வளோ காலகட்டம் வரைக்கும் தேவைப்படும். லைக் நீங்கள் இப்போ 30 ஏஜில் இருக்கீங்க அப்படின்னா நான் 35லேருந்து எனக்கு ஒரு பாசிவ் இன்கம் கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அது என்னோட 60 வயசு வரைக்கா இல்லை 70 வயசு வரைக்கா தேவையா அப்படிங்கிறத நம்ம டிசைட் பண்ணணும். ஸோ இதை டிசைட் பண்ணால் தான் நான் அடுத்த 35வது வயசில் நான் வந்து எவ்வளோ பணம் எனக்கு தேவைப்படும், என்னோடய பாசிவ் இன்கம்க்கு எவ்வளோ கார்பஸ் நான் கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிற ஐடியா எனக்கு கிடைக்கும். அப்போது அந்த ஐடியாவை வச்சுக்கிட்டு நான் இந்த 5 வருஷத்தில் நான் வந்து எவ்வளோ சேர்த்தணும் அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராப்பரான ஃபினான்ஷியல் பிளானிங்கை க்ரியேட் பண்ணோம் அப்படின்னம்னா நல்லாவே வந்து நம்மளோட பாசிவ் இன்கம்மை பில்ட் பண்ணி கொண்டு வரலாம். இதுதான் காமனாக வந்து எல்லாருமே பண்ணுற பெரிய மிஸ்டேக்ஸ் அண்ட் சேலஞ்சஸ்ன்னு நான் சொல்லுவேன். பாசிவ் இன்கம் அப்படின்னோன்னா என்னோட இன்கம்மை நான் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாமா அப்படிங்கிறது மட்டும்தான் திங்க் பண்ணுவாங்க. பட் இதுக்கு பின்னால் இவ்வளோ விஷயம் இருக்குது. தேங்க்யூ சார். தேங்க்யூ மேடம்.